படிச்சோம்? ஹவுஸ் ஆன் த ராக்கா. லாஸ்ட் வீக் என்ன படிச்சோம்? லாஸ்ட் வீக் அந்த 6 ஸ்டார்ஸ்ல ஏசப்பா அந்த இது வைனா மாத்துவாங்க. வாட்டரை வைனா மாத்தின ஸ்டோரி பார்த்தோம்ல. அது ஒயிட் ஆயிட்டே போச்சு. சரி, மறந்துட்டியா நீ? அப்புறம் அதுல எல்லாருக்குமே ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆளுக்கு மட்டும் அந்த வைனா சர்வ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அதுல தண்ணி ஊத்தி அது ஆரஞ்சு ஆயிட்டே போடுச்சு. ஆரஞ்சா? நான் பண்ண ஜூஸ் தான் ஆரஞ்சு ஆச்சு. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க, நான் அதை அந்த தண்ணிக்குள்ள முதல்ல உனக்கு தெரியாம ஒரு பவுடரை போட்டு வச்சிருந்தேன். அதனால அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த பவுடரும் மிக்ஸ் ஆகி ஆரஞ்சு கலர் ஜூஸா வெளியே வந்தது. ஆனா ஏசப்பா இந்த மாதிரி எந்த மேஜிக்கும் பண்ணல. ஏசப்பா ஜஸ்ட் தண்ணியை ஊத்துனாங்க, போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுனாங்க. சர்வ் பண்ணும்போது அந்த தண்ணி வைனா மாறி இருந்தது. அதுலயும் இருக்கிறதுலே பெஸ்ட் வைனா இருந்தது. ஸோ இன்னைக்கோட ஸ்டோரி வந்து லூக் சாப்டர் 5 verse 1 to 11 இருக்கு. ஏசப்பா வந்து ஒரு நாள் ஒரு லேக், கெனாசரெத் அப்படின்ற ஒரு லேக், கலிலியில ஒரு லேக் கிட்ட நின்று அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் அங்கே கேதர் ஆயிடுவாங்க. ஏசப்பா பேசுறத கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ திடீர்னு அந்த லேக் ஷோர்ல பார்க்கும்போது 2 போட் அங்க இருக்கும். அந்த போட்ல உள்ள ஃபிஷர்மேன் வந்துட்டு அவங்க நெட்ஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு இருப்பாங்க அந்த லேக்ல. ஸோ உடனே ஏசப்பா வந்து அந்த ஃபிஷர்மேனை கூப்பிட்டு இந்த போட்டை கொஞ்சம் தள்ளி விட முடியுமா அப்படின்னு தண்ணியில கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுட்டு அதுல ஏறி உட்காந்துருவாங்க. ஏசப்பா அந்த போட்ல ஏறி உட்காந்து திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்களோட இதை மெசேஜை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, பிடிச்சிக்கோ. மெசேஜ்லாம் முடிச்ச உடனே அந்த போட் யாரோடது அப்படின்னா சைமன் அப்படின்றவரோடது. ஸோ ஏசப்பா சொல்லுவாங்க, இந்த போட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க, நம்ம ஃபிஷிங் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. உடனே இந்த சைமன் சொல்லுவாரு, இல்லை நாங்கள் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணி ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல, அதனால டயர்டாக வேற இருக்கு, அதனால தான் நாங்கள் நெட்டை கழுவிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக உங்களோட வார்த்தையை நாங்கள் ஒபே பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்ன இடத்துல நெட்டை போட்டுவாங்க. திடீர்னு சைமன் கத்த ஆரம்பிப்பாங்க. நான் சொன்னேன் அங்கே 2 போட் இருந்ததுன்னு. அந்த இன்னொரு போட்டு நின்றுட்டு இருந்தது. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கத்துன உடனே இந்த போட்டில் உள்ளவங்களும் ஓடுவாங்க. போய் 2 பேரும் சேர்ந்து அந்த நெட்டை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு அவ்வளோ மீன் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. அதுதான் ஏசப்பா பண்ண அடுத்த, அதாவது ஃபிஷிங் ரிலேட்டட் மிராக்கிள்ல இதான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஏசப்பா பண்ணது. ஸோ இது எதில் இருக்கு? லூக் சாப்டர் 5 verse 1 to 11 இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன படிக்கணும் தெரியுமா? அவங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சைமனுக்கு தெரியும் நம்ம நெட்டு போட்டால் மீன் வராதுன்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா சொன்னாங்கன்ற ஒரு வார்த்தைக்காக அந்த இடத்துல நெட்டை போட்ட உடனே அந்த நெட்டு கிளியிற அளவுக்கு நிறைய மீன் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ நம்மளும் நிறைய நேரம் ஐயோ இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நம்ம அப்செட்டாக இருக்கும்போது அந்த இடத்துல கூட ஏசப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ லார்ட். உனக்கு தெரியும்ல இந்த வசனம்? சொல்லு பார்க்கலாம். ஜெரமையா 32:17. Nothing is too hard for you Lord. படிக்கலாமா அந்த வசனம்? Jeremiah 32 verse 17. Our sovereign Lord, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. Nothing is too hard for you. So, ஏசப்பா கிட்ட நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்கும்போது nothing is too hard. சரியா? ஆமா. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நாங்க இன்னொரு மிராக்கிள்ல உங்களை மீட் பண்றோம்.